ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். வரக்கூடிய 2024 ஆங்கில புத்தாண்டு பலன்களை இதில் எது நல்லா இருக்க ராசி அப்படின்ற கேட்போம் இல்லையா. இப்போது அது எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக தானே எழும். எந்த ஒரு பயிற்சி வந்தாலுமே, இப்போது குரு பயிற்சி வந்தால் எந்த ராசிக்கு நல்லாயிருக்கும், எந்த ராசிக்கு நல்லா இல்லை கேட்போம். சனி பயிற்சி வந்தாலும் எந்த ராசிக்கு நல்லாயிருக்கும், எந்த ராசிக்கு நல்லா இருக்காது அப்படின்னு கேட்போம். ராகுகேது பயிற்சி வந்தாலும் எந்த ராசிக்கு நல்லாயிருக்கும், எந்த ராசி நல்லா இருக்காது அப்படி கண்டிப்பாக கேட்போம். அது மாதிரி தான் வருட பலனும். தமிழ் புத்தாண்டு பலனும் அப்படி தான் எடுத்துக்கலாம். நம்ம ஆங்கில புத்தாண்டு, பெரும்பாலும் ஆங்கில புத்தாண்டு தான் நம்மளுக்கு பயன்படுத்தி வருது. ஏன்னா நம்ம அதுதான் யூஸ் பண்ணிட்டு வரோம். ஜனவரி 1 தான் எல்லோரும் கொண்டாடுற ஒரே பண்டிகையாக இருக்குது. உலக மக்கள் அனைவரும் கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகையாக அந்த ஜனவரி 1 தான் இருக்குது. தமிழ் புத்தாண்டு நம்ம மட்டும்தானே கும்பிட்றோம், தமிழர்கள் மட்டும்தான் கொண்டாடுறோம். இருந்தாலும் இந்த தென்னிந்தியர்களுக்கும் கொண்டாடுவோம், அவ்வளோதான். அதனால தான் மெஜாரிட்டி எதுவோ, பெரும்பான்மை எதுவோ அதுதான் நம்ம வழக்கம், உலக மக்கள் வழக்காது. ஒரு கோடி ஒன்று வாழும்னு சொல்லுவாங்களே, கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை சொல்கிறோம். அந்த வகையில் இந்த ஆங்கில புத்தாண்டு தான் இந்த 12 மாதங்கள், 12 ராசி இருக்க மாதிரி 12 மாதங்கள், ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும். அப்போது இதில் எந்த ராசிகள் நல்லா இருக்குது 12 ராசிகள்னு பார்த்தீங்கன்னாக்கா, முக்கியமான 4 ராசிகளை நான் சொல்கிறேன். அது எந்தெந்த ராசிகள்னு கேட்டிங்கன்னா, மிதுனம், கடகம், விருச்சிகம், தனுசு. இந்த 4 ராசியுமே நல்லா இருக்கக்கூடிய ராசிகள். எல்லா நாளும் விட்டு வாழ போகிறாங்க. கிரகங்கள் நல்லா இருக்குது, பார்வைகள் நல்லா இருக்குது, குரு பார்வை நல்லா இருக்குது. குரு மாற போகிறாரு. இவங்களுக்கு அவங்களுடைய மாற்றங்கள், வாழ்க்கையோட மாற்றங்கள் கண்டிப்பாக மாறும். இந்த 4 ராசிக்காரங்களுக்கும் சுப காரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். திருமணம் விட்டு போனவங்க, தடைப்பட்டவங்களாம் திருமணம் நடக்கும். முயற்சிகள் ஜெயமாகும். அப்புறம் காசு பணம் கையில் சேரும். பணப்பற்றாக்குறை நீங்கும். விட்டதை பிடிப்பாங்க, இழந்தது மீண்டு வரும். அதுதான் நல்லதுன்னு சொல்லப்படுது. அது நல்ல ராசின்னு சொல்லப்படுது இந்த 4 ராசிக்காரங்களுக்கு. இதெல்லாம் அவங்க இருந்தாலும் பரிகாரமும் பண்ணணும். நான் சொன்ன பரிகாரம் பண்ணிட்டு வரணும். பண்ணால் இன்னும் மேலுக்கு இரட்டைப்பு பலன் கிடைக்கும். அதனால் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க கலைத்துறையிலையும் அரசியல் துறையிலையும் கண்டிப்பாக செல்வாக்கு பெற்று நல்லா பேரும் புகழும் பெற்று பிரபலமாக போகிறாங்க. அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க தொழில்துறையிலையும் உத்தியோகத்துறையிலையும் நல்லா மேன்மை பெற்று விளங்கி செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தெல்லாம் பெற்று உயர்ந்த நிலைக்கு அடைய போகிறாங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க ஏற்றுமதி இறக்குமதி வாணிகத்தில் பிஸ்னஸ்மேன் சொல்கிறாங்க, அந்த மாதிரி தொடர்பில், அது இல்லாமல் ஆன்மீக தொடர்பில் உள்ளவங்க, இதெல்லாம் நிறைய தெய்வ வழிபாடு உள்ளவங்க, அது இறை நம்பிக்கையோடு வச்சு தொழில் பண்ணுறவங்க, இவங்களாம் அந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க மேன்மை பெற போகிறாங்க, பிரபலமாக போகிறாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். இது இல்லாமல் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த லட்சியங்களை கொண்டு முன்னுக்கு வர போகிறாங்க. எல்லோரும் பாராட்டக்கூடிய அமைப்பு வரப்போகுது. ரெக்கார்டு கின்னஸ் சாதனை பண்ணுவாங்க. தனுசு ராசிக்காரங்க கின்னஸ் சாதனை பண்ணுவாங்க. அதனால் அது வெளியே வரும், வெளி உலக்கு வரும். அதனால் இந்த 4 ராசிக்கும் 4 பலனை சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த மேன்மை பெற்ற ராசிகள் நல்ல ராசின்னு சொல்லியிருக்கேன். அதனால் இதை கவனமாக இருந்து எல்லாம் செயல்படுங்க. நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும், தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சுபகாரியங்கள் முயற்சி பலிதமாகும். பணம் பற்றாக்குறை தீரும். வீடு மனை வாகனம் எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் தான் முக்கியம், நம்மளுக்கு தேவை. எல்லாமே கண்டிப்பாக கிடச்சிரும். அதனால தான் இந்த 4 ராசியை தேர்ந்தெடுத்து சொல்லியிருக்கேன். இப்போது சொன்னேன் இல்லையா, இந்த 4 ராசிகள், இந்த 4 ராசிகள் மேம்பெற்ற ராசிகள், இந்த 2024 நல்லா இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 4 ராசிக்கும் என்னென்ன தேவைகள், என்னென்ன பூர்த்தி ஆகும், என்னென்ன நன்மையான விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 2024 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நான் மிதுன ராசியை பற்றி சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்காரங்க ரொம்ப கெட்டிக்காரங்கன்னு சொல்லலாம். அறிவார்ந்த ஆற்றல் உள்ளவங்க, சிந்தித்து செயல்படுறவங்க. அவங்களே 4 பேர் புத்திமொழி சொல்லுவாங்க. நம்ம புத்திமொழி சொன்னால் கேட்க மாட்டாங்க. இது என்னுடைய அனுபவம் உண்மை. அதனாலே சில மைனஸும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் இந்த 2024 என்னென்ன பலன்களாக இருக்க போகுது, அவங்க என்ன பரிகாரம் பண்ணணும், எந்த தெய்வத்தை வணங்கணும், எப்படி நடந்துக்கிட்டால் அந்த 2024 அவங்க தாண்டி வந்துடலாம் அப்படின்றத இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதை நான் வணங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னுடைய ஆத்மதேவன் மகாகாலை வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். மிதுன ராசிக்காரங்களுக்கு
வருட ஆரம்பத்துலேருந்தே நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. அப்போது இந்த 2023லேருந்தே அவங்களுக்கு நல்ல நேரம் துவங்கிடுச்சு. ராகு பயிற்சி நல்லா இருந்திருக்கு, சனி பயிற்சியும் ஓரளவுக்கு நல்லபடியாக ஆகிடுச்சு, அஷ்டம் சனி விலகி வந்துடுச்சு அவங்களுக்கு. அப்பாடான்னு பெருமூச்சு விட்டுருப்பாங்க, எல்லாத்துலேயுமே கால் பதிப்பாங்க, திறமையை கொண்டு முன்னேற்றம் அடைவாங்க, பிரபலம் ஆவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். கண்டிப்பாக மிதுனராசிக்காரங்க பிரபலம் ஆவார்கள். அப்புறம் அவங்க உத்தியோகத்தில் அந்த மேலதிகாரிகளுக்கு பழக்கமாவாங்க, அவங்களுமே நன்மை நடக்கும். இது மாதிரிலாம் நல்லது நடக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தாக்கா கண்டிப்பாக அந்த நல்ல ஒரு ஆட்சியில் அமர்றதுக்குண்டான வாய்ப்புகள், பங்கு பெறும் வாய்ப்புகள், நல்ல அதிகார தோரணை உள்ள வாய்ப்புகள் எல்லாமே அமையும் அவங்களுக்கு. கலைஞரில் இருந்தால் கண்டிப்பாக பிரபலமாவாங்க, எல்லாருக்கும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்று திகழ்வாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது மிதுனராசிக்காரங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மிதுனராசிக்காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க, ஆண்களும் பெண்களும் 2 பேருமே ஈக்குவலாக இருப்பாங்க. அது எப்படி சொல்லுதுன்னா 50%. இப்போது அரசாங்கத்தில் இப்போ சொல்லியிருக்காங்க, இது மாதிரி மகளிருக்கு இடஒதுக்கீடு 33% சொல்லியிருக்காங்க இல்லையா? அது மாதிரி இந்த மிதுன ராசி பிறந்தவர்களுக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க இணைஞ்சு 2 பேருமே பணியாற்றினாங்கன்னா 100% பலன் கிடைக்கும். இது ஒரு சூட்சுமம். அது நான் இப்போ இந்த பதிவில் சொல்கிறேன். மிதுன ராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், பெண்ணு ஒரு மிதுன ராசியாக இருக்கணும், ஆண் மிதுன ராசியாக இருக்கணும். இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு அவங்க நண்பர்களாக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், 2 பேரும் சேர்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் துவங்கி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க பயன்பெறுவாங்க கண்டிப்பாக. இது ஒரு சூட்சமான விஷயத்தை சொல்கிறேன். இது இல்லாமல் இந்த மிதுனராசிக்காரர் பெண்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். பயந்துருப்பாங்க, அந்த பயம்லாம் போயிடும். பயத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கும் இறைசக்தி. அப்போது அந்த பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கொடுக்கும். அவங்க பொதுவாகவே மிதுனராசிக்காரங்க அவ்வளோ இறை வழிபாடுக்கு உகந்தவங்க இல்லை. இருந்தாலும் இந்த 2024 அந்த அனுபவம் மூலியமாக இறை சக்தியை அவங்க உணர்வாங்க, இறை வழிபாடில் கவனம் செலுத்துவாங்க. கண்டிப்பாக பெண்ணாக இருந்தால் கணவன், குழந்தைகள் இவங்க வகையில் நல்லவே நடக்கும். அதே கணவனாக இருந்தால் மனைவி, குழந்தைகள் நல்லது நடக்கும். கண்டிப்பாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் ஒரு தலைமை தாங்கும் பொறுப்பும் இவங்களுக்கு கண்டிப்பாக சேரும். மிதுனராசிக்காரங்களுக்கு தலைமை தாங்கும் பொறுப்பு கண்டிப்பாக சேரும். இது கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் மிதுனராசி கலைஞர்கள் சொல்லியிருக்கேன், வாய்ப்புகள் வரும், வந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் எந்த வாய்ப்பையும் நழுவ விட வேண்டாம். எது வந்தாலும், சின்ன வாய்ப்பாக இருந்தாலும் சரி, பெரிய வாய்ப்பாக இருந்தாலும் சரி, அதை பயன்படுத்திங்க. இன்றைக்கி சின்னதாக இருக்கலாம், நாளைக்கு பெருசாக இருக்கும். அதனால் சிறு துரும்பும் பல்குத்த உதவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் சின்னது பெருசெல்லாம் பார்க்க வேணாம். எது வந்தாலுமே அது பயன்படுத்திங்க. கொஞ்சம் கௌரவத்தை இழக்க மாட்டேங்க. இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறனால தப்பு கிடையாது. கொஞ்சம் ஒத்துப்போங்க, அப்போ நல்லபடியாக நடக்கும். மரியாதை, சில பேர் மரியாதை கொடுக்கறவங்களுக்கு மரியாதை கொடுங்க, தப்பு இல்லை. அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற தோரணை இருப்பாங்க, உறவு முறையில் இருப்பாங்க, அதிகார வர்க்கத்தினர் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்கணும், தப்பு கிடையாது. அதனால் நீங்கள் ஒன்றும் குறைஞ்சிட மாட்டீங்க. அப்போது அந்த அதிகாரம் மரியாதை கொடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கும் மரியாதை கிடைக்கும், நீங்களும் நல்லா வருவீங்க. அது வகையில் சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கும் சொல்லியிருக்கேன், நல்ல பொறுப்பு கிடைக்கும், தலைமை தாங்கும் பதவி கிடைக்கும், புதுசாக ஒரு பதவி தேடி வரும் உங்களுக்கு அரசியல்வாதியாக இருந்தால். இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திங்க. உடல்நலம் சாதாரணமாக தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் பாதிப்பு வராது. வந்தாலும் வந்த சவுடு தெரியாமல் போயிடும். இது இல்லாமல் மிதுனராசியில் பிறந்த அந்த விவசாயிகளுக்கு பார்த்திங்கனாக்கா அவங்க கண்ணும் கருத்துமாக இருக்கணும். ஒரு இது செஞ்சு ஒரு நஷ்டமாயிடுச்சுன்னா அதோடு தோண்டு போகக்கூடாது, திருப்பி அடுத்தது பண்ணுங்கள். பல பேர் போய் பாருங்க, உதவி வாங்கிக்கோங்க. அந்த விவசாயத்தினால கற்றுக்குங்க, எப்படி பண்ணால் நஷ்டம் இறக்காமல் இருக்கும் அப்படின்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்து கற்றுங்க. இப்போ நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு எல்லாத்துக்குமே. இப்போது மாணவ மாணவிகளுக்கு ஆன்லைனில் இது மாதிரி பாடம் நடத்துகிற மாதிரி விவசாயிகளுக்கும் நடத்துகிறாங்க. விவசாயம் படித்தவங்க, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த விவசாயம் படித்தவங்க விவசாயிகளுக்கு பாடம் நடத்துகிறாங்க. இப்போ எல்லார் கையிலையும் ஃபோன் வந்துடுச்சு, டிவி வரணும் கவலைப்படாதீங்க, ஃபோன் வந்துடுச்சு. ஃபோன் ஈஸியாக வாங்கிடலாம், அதெல்லாம் இப்போ குறைச்ச விலையிலே வருது. அதனால் அதை வாங்கி, அப்படி கிடைக்கலனா கூட பக்கத்துக்கு போய் பார்த்துங்க. அதனால் விவசாயிகளுக்கு அந்த பாடம் எடுப்பாங்க, அதெல்லாம் காத்து தெரிஞ்சுங்க. அது மாதிரிலாம் பார்த்து நீங்கள் கரெக்டாக அந்த விவசாயத்தில் பங்கு பெற்றீங்கன்னா கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். உங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும், நாட்டுக்கும் நீங்கள் நல்லது செய்வீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், நல்ல வாய்ப்பு அதையும் பயன்படுத்திங்க. உழைச்சிக்கிட்டே இருங்க, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு
நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா, இந்த மிதுன ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு அவங்களும் விழுந்து வந்து படிக்கணும். ஏன்னா கொஞ்சம் காலகட்டங்கள் அப்படி இருக்குது, மறந்துடும். அதனால தான் சொல்ல வரேன். அப்போது அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்ல தனிமையான இடத்துல உட்காந்து படிக்கணும். அப்போ தான் அது மனசில் ஏறும். எந்த கவனமும் சிதறக்கூடாது. எப்பவுமே கவனம் சிதறாமல் படித்தால்தான் அது நம்ம மனசில் பதியும். இதை நீங்கள் கடைபிடிச்சிக்கணும். இல்லையா, தியானம் உட்காருங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தியானம். மெடிடேஷன் கிளாஸ் ஸ்கூலில் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, காலேஜில் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா இப்போ பக்கத்தில் இருந்தாக்கா அந்த மெடிடேஷன் சென்டரில் போய் அதில் கற்றுங்க. அதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டீங்கன்னா, தியானம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படிப்பு வந்துடும். அது வந்து பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெறுவீங்க. கண்டிப்பாக படிப்பில் வெற்றி பெறுவீங்க. போட்டி பந்தயங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். மிதுனராசி பிறந்த மாணவர்களுக்கு போட்டி பந்தயங்கள் மூலமாக வெற்றி கிடைக்கும் வருடம் தான் இந்த 2024 சொல்லப்படுது. கண்டிப்பாக நிறைய வாங்கி குவிச்சிருவீங்க. கப்பு, விருதுகள் அதெல்லாம் வந்து நாளைக்கு கண்டிப்பாக உதவும். நல்லா கேட்டுங்க. இப்போ நீங்கள் வாங்குகிற விருது, பாராட்டு இதெல்லாமே நாளைக்கு நீங்கள் ஒரு உத்தியோகத்துக்கு போகும்போது, உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணும்போது உங்களுடைய சர்டிஃபிகேட் மட்டும் பார்க்க மாட்டாங்க, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டும் பார்ப்பார்கள். இது உண்மையான விஷயம். ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் பார்க்கும்போது உங்களுக்கு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அது. அப்போது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை கிடைக்காம போகிற மாதிரி இருந்ததுனா கூட இந்த ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் பார்த்துட்டு, ஆஹா இதில் இவங்க இருக்காங்களே, ப்ளஸ்ஸாக இருக்காங்களே, நல்ல கிளாஸில் பாஸ் தேர்ச்சி பெற்றிருக்காங்களே, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த உத்தியோகமும் கிடச்சிரும். அதனால் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ரொம்ப முக்கியமான இன்றியமாத ஒன்றா அந்த உத்தியோகத்துக்கு அமையுது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் உங்களுக்கு நான் முன்னமே சொன்ன மாதிரி உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும். பயணங்கள் நிறைய தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பார்க்காத ஊரெலாம் பார்ப்பீங்க. அதனால் வந்து வாங்கிய பொருட்கள், அதாவது நீண்ட நாளாக வாங்காமல் சில பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த பொருட்கள்லாம் வாங்கி மகிழ்வீங்க. அதை பயன்படுத்திப்பீங்க. அது இல்லாமல் அதனால சந்தோஷம் அடைவீங்க. இது மாதிரி வந்து குடும்பத்தோடு நிறைய பயணங்கள் உங்களுக்கு மேற்கொள்வீங்க. குடும்பத்தோடு நிறைய பயணங்கள் மேற்கொள்வீங்க. இதெல்லாம் நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் நல்லா கேட்டுங்க, ஒரு சுற்றுலா, ஆன்மீக சுற்றுலா மாதிரி ஒரு தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய சாமி பார்க்க போகிறோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியில் கலந்துங்க. ஏன்னா உங்களுக்கு இறை வழிபாடு குறையும்னு சொல்லியிருக்கேன். அதனால் ஒரே சுற்றுலாவில் நிறைய தெய்வங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதில் வந்து எந்த கோயில் பழமையான கோயில், எந்த கோயிலில் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் ஒரு கோயிலில் ஏதோ ஒரு கோயிலில் பழமையான கோயிலாக இருந்து அங்கே ஒரு சக்தி கிடச்சி அது மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். இதெல்லாம் வந்து சூட்சமான விஷயம். இறைசக்தின்னு சொல்லக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி மூலிமா நடத்தக்கூடிய விஷயங்கள் யாருமே அறிய முடியாதது. அப்போது இந்த மாதிரி பல கோயில் போகும்போது ஏதோ ஒரு கோயிலேருந்து அந்த சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது உங்களுக்கு அந்த சக்தி வீட்டுக்கு வந்து சேரும்போது உங்களுக்கு வந்து சேர்ந்து அது மூலிமா நல்லா நடக்கும். எதிர்பாராத நல்ல விஷயம் நடக்கும். திடீர்னு நேரம் ஃபோன் பண்ணி உதவி பண்ணுவாங்க, திடீர்னு வீட்டுக்கு வந்து தேடி வந்து உதவி செய்வாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அதனால் மிதுனராசிக்காரங்க வந்து பல வழிகளில் உதவிகள் கிடைக்கும். உங்கள் திறமையை பார்த்து பாராட்டுவாங்க. நல்ல வெற்றி பெறுவீங்க. எல்லா வகையிலும் வெற்றி பெறுவீங்க. இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு உடல் உபாதைன்னு பார்க்கும்போது பேக் பெயின், கை கால் மூட்டு வலி இது கண்டிப்பாக வரும். கை கால் மூட்டு வலி, பேக் பெயின், முதுகு வலின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கணும். நிறைய உடல் உழைப்பு நீங்கள் செய்யுங்க. பெரும்பாலும் இந்த மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து உட்காந்து அமர்ந்து வேலை செய்கிறவங்க வேலை தான் அதிகமாக இருக்கும். உட்காரது, நிற்கிறது, இப்படி தான் நடக்கிறதுல, ஓடுறது இது மாதிரிலாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அப்போது அது மாதிரி நீங்கள் வாக்கிங் போய்ட்டு வரலாம், நடைப்பயணம் மேற்கொள்ளலாம். சுறுசுறுப்பாக இருக்கிறதுக்கு வந்து தியானங்கள் மேற்கொள்ளலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். அதனால் இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு இப்படி சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு தெய்வ வழிபாடுன்னு பார்க்கும்போது எல்லாம் வல்ல அந்த எம்பெருமான் ஸ்ரீ ரங்கநாத பெருமான், ஸ்ரீரங்கத்தில் இருக்கார். இங்கே சென்னையிலையும் ஸ்ரீரங்கம்னு சொல்லக்கூடிய திருநெல்வேலின்னு இருக்குது. அந்த ரங்கநாத பெருமாள் வழிபடலாம். பெரும்பாலும் ரங்கநாத பெருமாள் நிறைய கோயிலில் இருப்பார், படுத்துக்கிட்டு இருப்பார். 5 தலை நாகம், ஆதிசேஷன் சொல்லக்கூடிய அந்த 5 தலை நாகத்தில் படுத்துன்னு இருக்கவர் தான் அந்த ரங்கநாத பெருமாள். அவருடைய காட்சி கண்டாலும் சரி, அவரை தரிசனம் பண்ணாலும் சரி, அவருடைய ரங்கநாயகி சமேத ரங்கநாத பெருமாள் இவங்களை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் வழிபட்டு தான் நல்லது நடக்கும். அதுவும் அல்லாமல் விநாயகர் வழிபாடு இங்கே கண்டிப்பாக வச்சுக்கணும். விநாயகர் வழிபாடுலேயே சுந்தர விநாயகர், சுமுக விநாயகர், சித்தி புத்தி விநாயகர், நல்லா கேட்டுங்க, சித்தி புத்தி விநாயகர் இது வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. உங்கள் மிதுனராசிக்கு சித்தி புத்தி விநாயகர் வழங்கினாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடக்கும். உங்களுக்கு சித்தியும் கிடைக்கும், புத்தியும் கிடைக்கும். ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அது கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு அன்னதானம், அதாவது தான தர்மம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தான தர்மத்தை சொல்ல போகிறேன். அந்த தான தர்மத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, பொருட்கள் நல்லா கேட்டுங்க, உணவுப் பொருட்கள், இல்லைனா சில பேருக்கு வந்து உணவு வந்து எல்லாருமே கொடுப்பாங்க. உணவு கொடுப்பாங்க, தண்ணீர் கொடுப்பாங்க.
அப்போது உங்கள் ராசிக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த ஒரு பிச்சைக்காரர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தட்டு வேணும், ஒரு டம்ளர் வேணும், ஒரு குடிக்கிறதுக்கு ஒரு பாட்டில் வேணும். இது மாதிரிலாம் பொருட்கள் அந்த வகையிலாம் சொல்லக்கூடாது. இந்த பொருட்கள் வகையில் நீங்கள் அந்த ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா கேட்டுங்க, நீங்கள் கொடுக்குற சாப்பாடை அவங்க சாப்பிட்ருவாங்க, அது ஜீரணமாயிடும். குடிக்கிற தண்ணி கொடுப்பீங்க, அதுவும் ஜீரணமாயிடும். ஆனால் அந்த பொருள் வந்து அவங்ககிட்ட இருக்கும், பத்திரமா வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து திருப்பி யார் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் அந்த பொருட்களை வந்து அவங்க பத்திரமா வச்சுப்பாங்க. அதனால் உங்களுக்கு அதை அவங்க அந்த பொருளை பார்க்கும்போதெல்லாம் அவங்க பார்வை அந்த படும்போது இது அவங்க கொடுத்தாங்களே நினைப்பாங்க உங்களை. புரிஞ்சுட்டிங்களா? இப்போது அதுதான் அந்த தான தர்மம். நினைக்கணும் உங்களை. தான தர்மம் பண்ணது மட்டும் போதாது, உங்களை நீங்கள் வந்து அந்த தானம் தர்மம் பெறுபவங்கள் உங்களை நினைப்பாங்க. நினைக்கும் போது அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு வந்து சேரும், தாக்கும்னா என்ன, சேரும்னு அர்த்தம். அப்போ நல்லது தான் நடக்கும். அதனால் நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ போகிறீங்க. இந்த 2024 கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். எல்லா ஏற்றங்களும் உங்களுக்கு பெறுவீங்க. புதிய தலைமை ஏற்கும் பதவி கண்டிப்பாக வரும். அது அரசியல்லையும் இருக்குது, கலைத்துறையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களுக்கு நிறைய போட்டி பந்தயங்களில் கலந்துக்கிட்டு பாராட்டு விருதுகள் எல்லாமே வாங்க போகிறீங்க. அதனால் இந்த 2024 ரொம்ப அமோகமாக உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு 70% இந்த மிதனராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லா நாளும் பெற்று நீங்கள் வாழணும்னு வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரகிப்பை நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாய திமகே தன்னோ வாராகி பிரஜோதியாத் வாராகர் பெருமுனக்கடின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 2024 ஆங்கில புத்தாண்டு பலன்கள் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது கடகராசி தான் சொல்ல போகிறேன். கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லணும் அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்லி தான் ஆகணும் சில விஷயங்கள். அவங்க எல்லாம் தெரிந்தவர்கள், நல்ல குணம் உள்ளவர்கள், இரக்க சிந்தனை உள்ளவர்கள், எல்லாரையும் ஆதரிக்கும் குணம் உள்ளவர்கள், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க கடகராசி தான். இந்த 12 ராசிகள்லேயே தனித்துவம் பெற்று விளங்கக்கூடிய அந்த ராசியான கடகராசி தான் ரொம்ப தனித்துவம் வாய்ந்தது, பெருமை வாய்ந்தது, புகழ்மிக்கது, சிறப்பு வாய்ந்தது அப்படின்லாம் சொல்லப்படுது. அப்பேற்பட்ட அந்த கடகராசி பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நீங்கள் கவனமாக கேட்டு தெரிஞ்சு அதை எப்படியா நடந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய குருநாதர் நான் வணிக்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மா மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். கடகராசியில் பிறந்தவங்க ரொம்பவும் விசேஷ சக்தி வாய்ந்தவங்க. சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்று விளங்குவாங்க. நல்ல சிந்தனையாளர்கள், கற்பனாவாதிகள், திறமைசாலிகள், நல்ல அன்புக்கு அடிபணிபவர்கள். இது முக்கியமாக சொல்லக்கூடும். அன்புக்கு மட்டும்தான் அவங்க அடிபடுவாங்க, வேறு எதுக்கும் பண்ண மாட்டாங்க. கோபம் தான் அவங்கள யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. அன்புக்கு மட்டும்தான் அவங்க அடிபணிவார்கள். இப்பேற்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு இந்த 2024 எப்படி சொல்ல போகிறார். அப்போது இது நாள் வரையில் இருந்த அந்த உங்களுக்கு நல்லா கேட்டுங்க, குரு பகவான் அவருடைய பயிற்சி பலன் கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. அது இல்லாமல் ராகு பயிற்சி ஏற்கனவே நடந்திருக்கு, அதுவும் நல்ல பலனாக தான் உங்களுக்கு கடகராசி சொல்லியிருக்கு. சனி பயிற்சி மட்டும்தான் இப்போ வரப்போகுது, இந்த டிசம்பரில் வரப்போகுது. அது மட்டும்தான் அஷ்டம சனின்னு சொல்லப்படுது. அப்போது நிறைய பேர் இந்த 2024 கடகராசி நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு ஒரு சந்தேகத்தை கொடுத்துருக்கோம், ஆச்சரியத்தையும் கொடுத்துருக்கோம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த கடகராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க, நிறைய பலன்களை கஷ்டப்பட்டாங்க. சனியோடைய பாதிப்புனாலே நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படிப்பட்டு வரும்போது இப்போ அஷ்டம் சனி வருதே, இன்னும் அதிகமாக கஷ்டம் இருக்குமே அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அது கிடையாது. ஏனென்றால் இந்த கிரகங்களுடைய வரிசைப்படி வச்சு பார்க்கும்போது இந்த மீனத்தில் ராகுவும் கன்னியில் கேது இருக்கும்போது அந்த அம்சமாக இருக்கும்போது கடகராசிக்கு நன்மை தான் செய்ய போகுது. அவங்கள ஏற்கனவே பார்வை பலன் சொல்லியிருக்கேன், ராகு பேச்சில் பார்வை பலன் சொல்லியிருக்கேன், அதே மாதிரி சனி பேச்சிலும் சொல்லியிருக்கேன். அதனால் அந்த பார்வை பலன்களால் நல்லா கேட்டுங்க, அதனால தான் நல்லது உங்களுக்கு நடக்க போகுது. பார்வை பலன்களால் நன்றாக நடக்க போகுது. அப்போது சனி இருக்கிறது ஸ்தான பலன். ஸ்தான பலன்னா 8ஆம் இடத்துல இருக்குது. 8ஆம் இடத்துல அஷ்டம சனி, அதை விட்டுடுங்க. பார்வை பலன்ற போது வேறு, ஸ்தான பலன்ற போது வேறு. அப்போது கண்டிப்பாக நீங்கள் மேன்மை வர போகிறீங்க. எல்லாத்தையும் துணிஞ்சு இறங்கிட்டு வாங்க. உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டனால நீங்கள் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. 2024 கடகராசிக்காரர்களுக்கு பொற்காலம். அதனால் நீங்கள் எந்த வாய்ப்பு வந்தாலும் நழுவிடாதீங்க, முன்னுக்கு போங்க, முயற்சி எடுங்க. நீங்கள் 4 பேருக்கு உதவி ஒத்தாசை பண்ணுங்கள். இனிமேல் தான் நடக்க போகுது. இதனால் வரையும் கஷ்டப்பட்டு இருந்த கடகராசிக்காரங்க
அவங்களும் நல்லா இருப்பாங்க, 4 பேருக்கு உதவி பண்ணுவாங்க. குடும்பத்தோடைய அந்யோன்யம் பிறக்கும். கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் இல்லையா? நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. அதெல்லாம் சரியாயிடும். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து நிறைய தானம் பண்ணுவீங்க. 2 பேரும் சேர்ந்து நிறைய பேருக்கு உதவி ஒத்தாசை பண்ணுவீங்க. இதுதான் நடக்க போகுது. அப்போது கடகராசிக்காரங்களுக்கு வண்டி வாகனம், வீடு மனை எல்லாமே கிடைக்கும். பொன் பொருள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், எல்லாமே வந்து சேரும். அப்போது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். அப்போது இறைசக்தியும் இந்த நவகிரகங்களுடைய சக்தியும் கண்டிப்பாக ஒருங்கா சேர்ந்து கிடைக்க போகுது. இதெல்லாம் வந்து இருந்தாலும் கோச்சார பலனும் சரியில்லைனாலும் தசாபதி பலன் சரியிருந்தாலும் அதுக்குண்டான பரிகார பலன் சொல்ல போகிறேன். எந்த தெய்வத்தை வேணும்னு சொல்ல போகிறேன். அதை வணங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகராசிக்காரங்களுக்கு பெண்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. அவங்க துணிஞ்சு இறங்கிடுவாங்க. 2024 பாருங்கள், கடகராசி பெண்கள்லாம் போட்டி போட்டுன்னு செய்வாங்க, வேலை செய்வாங்க. எந்த துறையிலுமே ஈடுபட்டு வெற்றி பெறுவாங்க. அதுவும் இல்லாமல் கடகராசியில் பிறந்த அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய துணிச்சலும் வந்துடும். தனி கட்சி மட்டும் இல்லை, அரசியலில் மட்டும் இல்லை, ஆன்மீகத்திலும் சொல்லிப்பீங்க. ஆன்மீகத்துலேயும் தனியாக ஒரு இது எப்படி சொல்கிறது, ஆன்மீக குழு இது நிறைய சொல்கிறோம் இல்லையா? சங்கம், ஆன்மீக இது சொற்பொழிவாளர் சங்கம், அப்புறம் வந்து இது மாதிரி பீடாதிபதிகள், மடாதிபதிகள், இது மாதிரி ஆன்மீக பிரிவுகள் இவங்களாம் இருப்பாங்க. அவங்களாம் சேர்ந்து இருக்கிறதுல ஒரு இதில் கூட நீங்கள் இணைஞ்சு பணியாற்றுவீங்க. ட்ரஸ்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா? ஆன்மீக ட்ரஸ்ட், அதில் கூட இணைஞ்சு பணியாற்றுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். எல்லாரையும் ஒன்றிணைப்பீர்கள். நான் நிறைய விஷயத்தில் சொல்லிட்டு வரேன், பொது பலன் கூட சொல்லுவேன். இந்த ஆன்மீகவாதிகள்லாம் ஒன்றிணைவார்கள், மத நல்லிணக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அது இந்த கடகராசிக்காரன் மூலியமாக தான் நடக்கும். பிள்ளையார் சொல்லி போடணும்ல, யார் பூனைக்கு மணி கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அந்த கடகராசியில் பிறந்த ஆன்மீகத்தில் உள்ளவங்க மூலிமா தான் அந்த ஆன்மீக இணைவு கண்டிப்பாக ஏற்படும். அப்போ ஏற்பட்டால் வீடும் நல்லாயிருக்கும், நாடும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசியில் பிறந்த அரசியல்வாதிங்க கண்டிப்பாக ஜொலிப்பாங்க. தனி கட்சி மட்டும் இல்லை, இவங்க போய் சேர்கிற கட்சி நல்லா முன்னேற்றம் அடையும், பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கும், பணம் பல வழிகளில் வந்து சேரும், பாராட்டுகள் குவியும், உங்களுக்கு வந்து போட்டி பந்தயங்கள்லாம் வெற்றி பெறுவீங்க. இது மாதிரி துணிச்சலாக இருக்கணும், சோர்ந்து போயக்கூடாது. ஒரு நாள் உடம்பு சரியில்லைன்னா படுத்துறாதீங்க. சின்ன சின்ன விஷயம் தானே, உடனே சரி பண்ணிவிட்டு போயிட்டு வாங்க. மழை பெய்யுதா, வெளியே போகணுமா, அதெல்லாம் யோசிக்காதீங்க. போயிட்டே வந்து நின்று போய் பாதி தூரத்தில் மழை நின்றுடும். நீங்கள் நினச்சா அது மாதிரி நடக்கும். அது மாதிரி தான் இருக்கும் விஷயம். அதனால் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும். கடகராசியில் பிறந்த கலைஞர்கள் வந்து முன்னேற்றம் அடைவார்கள். நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும். இதுவரை நடிக்காத பாத்திரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது முக்கியமான விஷயம். கடகராசிக்காரங்க நடிக்காத பாத்திரம் கலைஞர்களாக இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கவிதை, பாட்டு, இசை எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் அடைவீங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவீங்க. அது இல்லாமல் கடகராசியில் பிறந்த விவசாயிகள் நல்லா கேட்குங்க. அவங்க வந்து சொன்னேன் இல்லையா, விவசாயிகள் வந்து நல்லா வந்துடுவாங்கன்னு. கண்டிப்பாக நல்லா வருவீங்க. உங்களுக்கு வந்து அந்த வழிகள் கிடைக்கும். நீங்கள் இன்னொரு விவசாயிக்கு சொல்லிட்டேப்பா, நான் இது மாதிரி பண்ணேன், நீ இது மாதிரி பண்ணு, கண்டிப்பாக பாரு வேலை, நீ அறுவடை பண்ண பயிர் விலைக்கு நல்ல விலைக்கு போகும், காய்கறி நல்ல விலைக்கு போகும், இதெல்லாமே நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லுவீங்க. நீங்கள் வந்து புத்திமை சொல்லி அவங்களுக்கு சோர்ந்து கிடந்தவங்கள நல்லா சுறுசுறுப்பாக ஆக்கிடுவீங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, அவங்களும் நல்லா ஆடுவாங்க. இதுதான் உங்களுக்கு இந்த 2024 நடக்க போகுது. அப்போ கடகராசிக்காரங்களும் கண்டிப்பாக நல்லா ஆயிடுவீங்க. அந்த விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கவங்களும். அது இல்லாமல் மாணவ மாணவிகள் படிப்பில் கண்டிப்பாக சுட்டி கெட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க. படிப்பில் சுட்டிப்பா, படிப்பில் கெட்டிப்பா சொல்கிறோம் இல்லையா, அது கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க. விழுந்து படிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. கரெக்டாக எந்த நேரத்தில் படிக்கணும், எப்படி படிக்கணும், அது எப்படி மனப்பாடம் பண்ணிக்கணும், இதெல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போது உங்களுக்கு வந்து தானாகவே வந்துடும் அது. அப்போது வந்து தானாக வர்றது வந்து யாரும் சொல்லிக் கொடுத்து வரதை விட தானாக வர்றது இன்னும் விசேஷம். அதனால் வந்து உங்களுக்கு அந்த படிப்புலேயும் நல்லா முன்னேற்றம் அடைவீங்க, வெற்றி பெறுவீங்க. படிப்பில் மட்டும் இல்லை, போட்டி பந்தயங்களும் வெற்றி பெறுவீங்க. இதெல்லாம் வந்து கடகராசியில் பிறந்த மாணவர்கள் நடக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது சில சர்க்கிள்களும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அந்த அஷ்டம சனின்னு சொல்லியிருக்கேன். சில பேருக்கு தசாபுக்திகள் பிரச்சனையாக இருந்திருக்கும், கிரகங்கள் வந்து சரியில்லாமல் இருந்திருக்கும், பாதகாதிபதியாக இருப்பாங்க. அப்போது வந்து நல்லா கேட்டுங்க, பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை வரும். நீங்கள் யாருக்காவது நல்லா கேட்டுங்க, அஷ்டம சனியில் நான் கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்லி ஆகணும். அஷ்டம சனி நடக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கனாக்கா, அந்த அஷ்டம சனி உள்ளவங்களுக்கு கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் உங்களுக்கு நான் நன்மை தான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் உங்களுக்காக போகணுன்னா கூட மற்றவங்களுக்காக போய் நிற்பீங்க. உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்காக போய் போலீஸ் ஸ்டேஷன் நிற்க வேண்டியிருக்கும், மருத்துவமனையில் போய் நிற்க வேண்டியிருக்கும், கோர்ட்டில் போய் நிற்க வேண்டியிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ நீங்கள் அதை தவிர்த்திடலாம்.
அது இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் நீங்கள் வந்து சப்போர்ட் தான் பண்ண போகிறீங்க. அவங்களுக்காக நீங்கள் போய் துணை நிற்கிறீங்க. அதனால் உங்களுக்கு நல்லது தான் நடக்கும். இருந்தாலும் முன்னெச்சரிக்கை இருக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு ஜாமீன் கையெழுத்து போட வேணாம். ஒரு சொத்து பத்து வாங்குறதா இருந்தால் பார்த்து வாங்கணும். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். உடம்பு சரியாக போகும், அது கண்டிப்பாக நடக்கும். அப்போது மருத்துவ பரிசோதனை செய்யணும். நிறைய கேட்டுங்க. இப்போது ஒரு டாக்டர் பார்த்து ஒன்று சொல்லிட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா விட்டுடக்கூடாது. இன்னொரு டாக்டரை போய் பார்க்கணும். இன்னொரு ஹாஸ்பிட்டலில் வந்து மெயின்டெனன்ஸ் சரியில்லாமல் இருந்திருக்கும். அவங்ககிட்ட அந்த வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். அதனாலே அவங்க சரியாக பார்க்க முடியாமல் ஏதோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ பார்த்து அனுப்பிடுவாங்க. இருந்தாலும் நீங்கள் இன்னொரு ஹாஸ்பிட்டல், ஒரு மருத்துவமனைக்கு போய் பார்க்கணும். வேறு மருத்துவரை பார்க்கணும். இது மாதிரி பார்த்துட்டு வரலாம். உங்களுக்கு இந்த மருத்துவம் சரியில்லையா, வேறு சித்த மருத்துவம் போகிறீங்களா போங்க. அப்புறம் ஹோமியோபதி போகிறீங்களா போங்க. இது மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கணும். அப்போ மாற்றும்போது தான் உங்களுக்கு எது செட் ஆகும்னு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக. அப்போது அதில் நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதனால் உடல் நலத்துக்கும் கடகராசிக்காரங்க கவனமாக பார்த்துக்கணும். அப்பப்போ மருத்துவ பரிசோதனை செஞ்சுட்டு வரது நல்லது. நீங்கள் இறை வழிபாடு பண்ணும்போது நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு வந்து சந்திரன் தான் அந்த கடகராசிக்கு அதிதேவதை. அப்போது அம்மன் வழிபாடு உகந்தது. இந்த அம்மன்லேயே உங்கள் கடகராசியில் அவதரித்த அந்த மகாவாராகி, சப்தகன்னியில் 5வதாக இருக்கக்கூடிய பஞ்சமி தாயின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மகாவாராகி தான் இப்போ நிறைய இப்போ ட்ரெண்டே அப்படி தான் இருக்குது. நிறைய வாராகி பக்தர்கள் தான் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க, வாராகி வழிபட்டுருக்காங்க. இருந்தாலும் பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரங்க வாராகியை வணங்குறது ரொம்ப விசேஷம்னு சொல்லிட்டு வாராகியை வணங்குங்க. உங்களுக்கு அவளே வாழ்க்கையில் தேடி வருவா. இல்லைனா நீங்கள் போய் தேடி அவளை கண்டுபிடிங்க. அவளை நினச்சிக்கிட்டே இருங்க. இப்போ நான் சொல்லிட்டேன் இல்லையா, நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் அந்த வாராகி படம் வீடு தேடி வரும், வாராகி செலவு வீடு தேடி வரும். இல்லை நீங்கள் கடையில் போனால் நீங்கள் டக்குன்னு உங்கள் கண்ணில் படம் வாங்கணுன்னு டக்குன்னு ஒரு எண்ணம் வரும், வாங்கிடுவீங்க. இது மாதிரிலாம் வாங்கி வழிபாடு பண்ணுவீங்க. அப்படி தான் அந்த வாராகி வந்து எல்லாருக்கும் செய்வா. நல்லா கேட்டுங்க, வாராகி வழிபடுறவங்களுக்கு தூய மனசு இருக்கணும். அது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. கடகராசிக்காரனுக்கு கண்டிப்பாக உண்டு. அந்த வெள்ளை மனம், தூய மனம், நல்ல அறிவு, இது மாதிரி இருக்கவங்க தான் வாராகி விரும்புவாங்க. வாராகியும் அவங்கள விரும்புவா. நல்லது நினைக்கிறோம். கெட்டது நினைக்கிறவங்க வாராகி தயவு செஞ்சு வழிபடாதீங்க. நல்லது நினைக்கிறவங்க மட்டும்தான் வாராகி வழிபடணும். அது உங்களுக்கு உங்கள் கூடயே வந்த குணம் அது. அதனால் நீங்கள் வாராகி வழிபாடு பண்ணால் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அவளுடைய வழிபாடு முறைகளை தெரிஞ்சு வச்சுட்டு வழிபட்டு வாங்க. இந்த 2024 வாராகி கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கே போயிட்டு வாங்க. அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த வாராகி தான் வணங்கணும், அந்த வாராகி தான் வணங்கணும் அப்படிலாம் கிடையாது. இப்போல்லாம் நிறைய வாராகி பக்தர்கள் வந்துட்டனால நிறைய இடத்துல வாராகி கோயில் உருவாக ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் அங்கங்கெல்லாம் சக்தியும் இருக்குது, இல்லாமல் இல்லை. அதனால் நீங்கள் அதெல்லாம் போய் பாருங்கள், பார்த்துட்டு வாங்க, வழிபட்டு வாங்க. இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு நாகதேவதைன்னு சொல்லக்கூடிய நாகவல்லி அம்மன், நாகாத்தம்மன் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த நாகவல்லி அம்மன், நாகாத்தம்மனை கூட வாங்கிட்டு வரலாம். வெள்ளிக்கிழமையெல்லாம் வாங்கிட்டு வரலாம். புத்து இருக்கிற கோயிலாக இருக்கும், அப்போது அங்கே போய் வாங்கிட்டு வரலாம். அந்த வாராகி அம்மனை வழிபட்டு வரலாம். இதெல்லாம் தொடர்ந்து பண்ணுவேன். அந்த மந்திரங்கள், அந்த காயத்ரி சொல்லுங்கள், அந்த மந்திரங்கள் சொல்லிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளியில் இந்த மாதிரி வழிபாடு வச்சுங்க. அப்போது கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தான் நடக்கும். தீய சக்திகள் விலகி நல்ல சக்திகள் வந்துடும். வர வேண்டிய தடைகள்லாம் விலகி வர வேண்டியது வந்து சேரும். பணப்பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தால் அது கண்டிப்பாக வந்து சேரும். இதனால் 2024 கடகராசிக்காரங்க திட்டம் போட்டு வேலை பார்ப்பீர்கள். நீங்கள் பிளான் போட்டு நடத்திங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், வெற்றி அடைவோம். நீங்கள் மற்றவங்களை ஆலோசனை சொல்லுவீங்க, பிரபலஸ்தர் ஆவீங்க, எல்லோரும் மூலிமா பிரபலம் ஆவீங்க. கலைத்துறை உள்ளவங்க கண்டிப்பாக பிரபலம் ஆவீங்க, அரசியல் உள்ளவங்க பிரபலம் ஆவீங்க. இதெல்லாம் மானமானியம் கூட பிரபலம் ஆகும். ஏன்னாக்கா அவங்க நல்ல மதிப்பெண் பெற்றாக்கா கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். பேப்பரில் போடுவாங்க, அது மாதிரி பண்ணுவாங்க. இல்லை போட்டி பந்தயத்தில் வெற்றி பெற்றிங்கன்னா அதுவும் பேப்பரில் ஒரு நியூஸ் வரும். இப்போலாம் சின்ன சின்ன விஷயம் கூட நியூஸில் வந்துடுது. எல்லாருக்குமே சமமாக தான் இப்போ அந்த ஊடகம் சொல்கிறக்கூடிய அந்த அந்த ப்ரெஸ்ஸு ஊடகம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, பத்திரிகை ஊடகம், அது எல்லாமே போட்டுடுறாங்க. ஒன்று சின்ன சின்ன விஷயம் நடக்கும்போது கூட போட்டுடுறாங்க. அதனால் இப்போ எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த என்ன இறைவடும் அதை வழிபட்டு வாங்க. 2024 நல்லா கேட்டுங்க, நீங்கள் தான தர்மம் நிறைய பண்ணணும். ஏற்கனவே பண்ணுவீங்க, உங்களுக்கு அந்த குணம் தர்ம குணம் இல்லையா, தர்ம சிந்தனை உள்ளவங்க. அதனால் தான தர்மம் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா நீர் சம்மந்தப்பட்டது, நீர் ஆகாரம், அந்த நீர் ஆகாரம் சொல்லக்கூடிய ஜூஸு, பழ ஜூஸ் வாங்கி கொடுக்கலாம், தண்ணி வாங்கி கொடுக்கலாம். சாப்பாடு வாங்கித்தனா கண்டிப்பாக தண்ணி நீங்கள் வாங்கி கொடுக்கணும். கடகராசிக்காரங்க சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுக்கக்கூடாது. அது நீங்கள் டிஃபனோ சாப்பாடோ எது வாங்கி கொடுத்தாலும் கூட தண்ணி வாங்கி கொடுங்க. அந்த தண்ணி தான் உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது. அந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த நீர் தானம் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. சில விசேஷமான பண்டிகையில் கோயிலெல்லாம் என்ன பண்ணுவாங்க, நீர் மோர்னு விற்பாங்க. நீர் மோர்னு போட்டு கலந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அது வந்து அந்த கோடைக்காலமாக இருக்கும். அப்போ வந்து எவ்வளோ விசேஷம் தெரியுமா அது. இப்போலாம் நீர் மோர்லாம் மறைஞ்சிடுச்சு. நிறைய இப்போ இந்த கலரு போட்ட ஜூஸ் அதெல்லாமே கொடுக்குறாங்க. இருந்தாலும் தாகசாந்தின்னு தான் சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த நீர்மோரில் இருக்கிறது வேறு எதுலையும் கிடையாது. அந்த மாதிரி நீர்மோர், பானகம் இது மாதிரிலாம் கொடுக்கலாம், தான தர்மம் பண்ணலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க.
அதனால் உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது, இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசிக்காரங்க 2024 கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க. இவங்களுக்கு உங்களுக்கு நான் 80% சொல்லியிருக்கேன். 80% சொல்கிறதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. அதனால் நடக்குன்றனால தான் உங்களுக்கு அந்த 80% பலன் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நல்லது நடக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் வந்து போகும் வாழ்க்கையில். அதை பற்றி கவலைப்படாங்க. இதுவும் கடந்து போகும் அப்படின்ற பழமொழியை மனசில் நினச்சிங்க. கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க, வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடகராசிக்காரங்க பெரும்பாலும் தயால குணம், இரக்க குணம் சொன்னேன் இல்லையா? அதனால் நீங்கள் அந்த தானதனம் பண்ணும்போது நல்லா கேட்டுங்க. பெண்கள், கைம்பெண்கள், விதவை பெண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, வாழா வெட்டின்னுவாங்க, கணவனால் கைவிடப்பட்டவர்கள். இவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தானதரும் பலன் அதிகமாக கிடைக்கும். அனாதை ஆசிரமத்தில் போய் பண்ணலாம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தவங்களாக இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணலாம். அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது வேலை கொடுக்கணும்னு நினச்சா, நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, ஒரு கடை வச்சுருக்கீங்க, அப்பேற்பட்டவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கலாம். நல்லா கேட்டுங்க கடகராசிக்காரங்க. விதவை பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அப்புறம் திருநங்கை சொல்கிறோம் இல்லையா? இது நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். திருநங்கைகளுக்கு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ இந்த கடகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க, அவங்களுக்கு தானம் தரம் பண்ணுங்கள். அதனால் நான் சொன்ன இந்த திருநங்கைகள், விதவை பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், இவங்களாம் உதவி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் பெற்று வாழ போகிறீங்கன்னு வாழ்த்தி என்னுடைய உபாசன மகா வாராகி வணங்குகிறேன். ஓம் மகிஷத் பஜாயி வித்மகி சண்டகஸ்தாய திமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத். வாராகிர் பரிமாணங்களை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விருச்சிக ராசி ரொம்ப விசேஷமான ராசின்னு சொல்லப்படும். ஒரு தனித்துவமான ராசி தான் சொல்லப்படும். ஏன்னா அவங்கள புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த விருச்சிக ராசிக்காரங்களை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்க மேலேயும் போவாங்க, கீழே இறங்கி வருவாங்க. சில விஷயங்களில் தோற்று போய்டணும்னு பயம் இருக்கும், ஜெயிக்கணுன்றதே குறிக்கோளாக இருக்கும். அது எப்படி? ஒரு வெற்றின்னு இருக்கும்போது தோல்வி இருக்க தானே செய்யும், இன்பம் இருக்கும்போது துன்பம் இருக்க தானே செய்யும், இரவு இருக்கும்போது பகல் இருக்க தானே செய்யும். அதை பற்றி பார்க்க மாட்டாங்க. எல்லாமே நல்லதாக நடக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அது நியாயமான கோரிக்கை இல்லை. அதனால் அவங்க அதை புரிஞ்சுக்கணும், நடந்துக்கணும். சில பேர் பழி வாங்கணுன்ற எண்ணமும் இருக்கும் அவங்களுக்கு. குறுக்கு வழியில் போவாங்க, பொறாமைப்படுவாங்க. இதெல்லாம் மைனஸும் சொல்லப்படுது. இது அவங்க ராசிக்கூடிய குணங்கள். அதை நம்ம மாற்ற முடியாது, இறைவனே நினைச்சாலும் மாற்ற முடியாது. அப்போது அவங்க கொஞ்சம் அந்த குணத்தை மாற்றிக்கணும், மனசை மாற்றிக்கணும். நல்லவங்களோட பழகணும், கெட்டவங்களோட பழகிறத விட்டுணும். கெட்டவங்களோட பழகிறத விடும்போதே அந்த கெட்ட குணங்கள்லாம் போய்டும் அவங்களுக்கு. இதுதான் ஒரு ஈஸியான சைக்காலஜி இது. இப்போ உங்களுக்கு ஒரு ராசிக்காரங்களுக்கு கெட்ட குணம் இருந்ததுன்னா அவங்க பிறவியில் அந்த குணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாக்கா இந்த மாதிரி சொல்லுவாங்களே, எங்களை மாதிரி ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும்? அந்த குணங்கள் உள்ளவங்ககிட்ட பழகக்கூடாது. நல்ல குணங்களோட பழக நல்ல குணங்கள் வந்துடும். இப்போது நம்ம எப்படி ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கும் போது அது பேச அந்த லாங்குவேஜ் வந்துடுது. இப்போது ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஹிந்தி தெரிஞ்சுக்கணும். இந்தியா ஃபுல்லாக ஹிந்தி தான் இருக்குது. ஹிந்தி தெரிஞ்சுனா நல்லதுன்னு சொல்லும்போது அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஹிந்திக்காரங்களோட பழகணும், ஹிந்தி பேசுகிறவங்களோட பழகணும். அப்போ நம்ம அந்த படித்தாலும் அந்த பேச்சு பழக்க வழக்கத்தில் அது ஈஸியாக கற்றுக்கலாம். அந்தந்த மொழி பேசுகிறவங்ககிட்ட நம்ம பேசி பழக்கங்கள் அதிகமாக வச்சுக்கிட்டாக்கா அந்த பழக்க வழக்கங்கள் வந்துடும். பழக்க வழக்கங்கள் தான் ஒருத்தருக்கு எல்லாருமே மாற்றுது. இதுக்கு உதாரணத்துக்கு கூட சொல்லலாம். பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போது ஒரு 2 வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு வீட்டு ஒரு சம்மதி, ஒரு பிள்ளை வீட்டு சம்மதி, பொண்ணு வீட்டு சம்மந்தி இருப்பாங்க. அப்போ இவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த பழக்கம் இல்லைங்க. ஏங்க, எங்களுக்கு அந்த முன்னோர்கள் பழக்க வழக்கத்தை கொடுக்கல, நாங்கள் இந்த விரதம் இருக்க மாட்டோம், நாங்கள் இந்த சாங்கியம் பண்ண மாட்டோம், இப்படி தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு பழக்க வழக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் இப்போ இந்த உதாரணமாக சொல்கிறேன் உங்களுக்கு. அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரங்க எல்லோரோடையும் ஒத்து போகணும், நல்ல விஷயங்கள் நடக்கணும், நல்லவங்களோட பழகணும், கெட்டவங்களோட பழகிறத விட்டுடணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2024 நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விருச்சிக ராசி பெண்கள் பிறந்தீங்கன்னா பெண்கள் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மையாக இருப்பாங்க. சில பேர் ஆசையை விட பேராசையாக இருப்பாங்க. நிறைய ஆசைப்படுவாங்க விருச்சிக ராசி பெண்கள். ரொம்ப அது வேணும் இது வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஏக்கம் இருக்கும், ஏங்கி தவிச்சுனே இருப்பாங்க. அதை கொஞ்சம் குறைச்சிங்க. கண்டிப்பாக நீங்கள் குறைக்க நீங்கள் மனசில் நினச்சிட்டு மறந்துடுங்க. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், கோயிலுக்கு போனால் நம்ம ஒரு கோரிக்கையை கடவுள்கிட்ட சொல்லிட்டு வந்தோம்னா அது மறந்துடணும்னு சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் அனுபவப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு வரேன். அப்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் மறந்துட்டிங்கன்னா கடவுள்கிட்ட தான் ஒப்படைச்சிரிங்கல்ல, அப்போ அவர் பார்த்துப்பார். ஒரு வேலையை ஒருத்தர் ஒப்படைச்சா அவர் கண்டிப்பாக படுத்துருவார். அவர்கிட்ட தானே வேறு நம்பி ஒப்படைக்கிறீங்க, அப்போ கண்டிப்பாக அவர் பார்த்துப்பார். அதே மாதிரி தான் அந்த பிரச்சனையும் உங்களுக்கு கடவுள்கிட்ட ஒப்படைச்சிங்கன்னா கண்டிப்பாக கடவுள் பார்த்துப்பார், நீங்கள் மறந்துடணும். அதே மாதிரி தான் நீங்களும் இந்த விருச்சிக ராசி பெண்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கடைப்பிடிங்க, கெட்ட பழக்கங்களை விட்டுடுங்க. ஏதாவது உங்களுக்கு தேவையானது ஆசையை விட பேராசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா அதை நினச்சிட்டு கடவுள்கிட்ட சொல்லி விட்ருங்க. எனக்கு இது மாதிரி ஆசை இருக்குது, அது நியாயமான ஆசையாக தெரியல, இருந்தாலும் எனக்கு அது வேணும்னு நினைக்கிறேன்,
நீ எனக்கு வாய்ப்பு இருந்தால் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி விட்டுடுங்க, மறந்துடுங்க. கண்டிப்பாக ஒரு வேலை ஒரு நேரம் கூட ஒரு நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பொருள் கிடைக்கும், அந்த ஆசை நிறைவேறும். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அந்த நேரத்தில். இது மாதிரி சொல்லிவிட்டு விருச்சிகராசி பெண்கள் கண்டிப்பாக அவங்க ரகசியம் உள்ளவர்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு நான் புத்திமதி சொல்லணும்னு அவசியம் இல்லை. ரகசியமாக தான் இருப்பாங்க. எதை வெளியே சொல்லணும், எது வெளியே சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்டவங்க தான் அவங்க. அதை பற்றி நடந்துக்கிட்டாங்க. அவங்களோட கூட அவங்க வயதை ஒத்தவங்களோடைய பழகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல ஜாக்கிரதையாக இருக்கணும். பண விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா விருச்சிகராசி பெண்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். அதே மாதிரி குடும்பத்தோருடைய அன்யோன்யம் இருக்கணும். ஒத்து போகணும். எல்லோரோடையும் ஒத்து போங்க. எல்லோரையும் அனுசரித்து போங்க. ஆண் இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்போ வாழ்க்கை கண்டிப்பாக சிறக்கும். இது இல்லாமல் விருச்சிகராசியில் பிறந்த உத்தியோகத்தர்களுக்கு உத்தியோகம் குதிரை கொம்பாக இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேலை கிடைக்கிறது. முயற்சி எடுத்து தான் வாங்கணும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த வேலை கண்டிப்பாக கிடைக்கும்னா. இதெல்லாம் எப்போ கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5-6 மாதம் கழிச்ச உடனே கண்டிப்பாக கிடைக்கும். கிரகங்கள் மாற்றங்கள் இருக்குது. அப்போ மாறும்போது கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகம் கிடைக்கும். தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். விட்டதை பிடிப்பீங்க. பழைய வாடிக்கையாளர் போய் புது வாடிக்கையாளர் வருவாங்க. புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக. இது இல்லாமல் அந்த விருச்சிகராசியில் பிறந்த விவசாயிகள் பார்த்திங்கனாக்கா கரெக்டாக காலத்தே பயிர் செய்ய சொல்லுவாங்களே, அது இவங்களுக்கு பொருந்தும். கரெக்டாக செய்வாங்க. அது மட்டும் கரெக்டாக இருப்பாங்க இந்த விருச்சிகராசியில் பிறந்த. ஏன்னா நீர் ராசின்றது போது அந்த இயற்கையாகவே அந்த நீர் இல்லாமல் அந்த விவசாயம் பண்ண முடியாது. அது கரெக்டாக அவங்களுக்கு வந்துடும். அவங்க செஞ்சுருவாங்க. பழிச்சுப்பாங்க, நல்லா பழிச்சுப்பாங்க. காலத்துக்கு ஏற்ற மாதிரி முன்னாடி சொன்னேன் இல்லையா, மக்களுக்கு எது தேவையோ அதை பண்ணி அறுவடை பண்ணி அதை விற்பாங்க, சம்பாதிச்சிருவாங்க. விவசாயிகள் நல்லா ஜோராக தான் இருக்க போகிறாங்க. விவசாயிகள் நல்பலன் தான் அனுபவிக்க போகிறாங்க விருச்சிகராசியில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அரசியல்வாதிகள் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு தான் இருக்கும். சில நேரத்தில் அவங்க செய்த தவறுகளுக்கு தண்டனை ஏற்படும். சில நேரங்களில் அந்த தண்டனை குறைஞ்சி வெளியே புது மனிதனாக ஒரு ரூபம் எடுத்து ஒரு உலா வருவாங்க. அப்போ பாராட்டு புகழ் கிடைக்கும், வெற்றி பெறுவாங்க. அதே மாதிரி கலைஞர்களுக்கும் இதே தான், அரசியலுக்கு சொன்ன மாதிரி தான் நடக்க போகுது. புதுவிதமான வாய்ப்புகள் தேடி வரும். அதை பயன்படுத்திக்கிட்டால் பிரபலமாவீங்க. சில பேர் கலைத்துறையில் உங்களுக்கு கெட்ட பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி கவலைப்படாதீங்க. எதை பற்றியுமே நம்ம கவலைப்படாமல் இருக்கிறது தான் வாழ்க்கை. கவலைப்பட்டுக்கிட்டே தான் வாழ முடியாது. அதனால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுடுங்க. அப்போது அந்த கால நேரங்கள் வரும்போது நல்ல நேரம் வந்துருச்சுப்பான்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வரும்பொழுது கண்டிப்பாக உங்கள் கெட்ட பேர் போய் நல்ல பேர் தான் வரும். கெட்ட பேர் நினைக்க மாட்டாங்க. முதல்ல நீங்கள் கெட்ட பேராக இருந்திருக்கோம், நீங்கள் உண்மையில் பண்ணாலும் பண்ணாட்டினாலும் உங்களை தப்புன்னு தான் சொல்லியிருப்பாங்க. அது நாளடைவில் அதை மறந்துடுவாங்க. நீங்கள் நல்ல நிலைமைக்கு பேரும் புகழ் ஏற்பட்ட பிறகு அதெல்லாம் போயிடும். அதை பற்றி உங்களை பேசவே மாட்டாங்க, நினைக்கவே மாட்டாங்க. இதுதான் காலத்தின் கோலம், கட்டாயம். அதுதான் மனுஷாளுடைய விஷயம். அதுதான் நடக்குது. உண்மை தத்துவம் தான். அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்ததாக விருச்சிகராசியில் பிறந்த மாணவ மாணவிகள் நல்லா படிப்பாங்க. கரெக்டாக அதுக்கேற்ற உழைப்புக்கேற்ற அந்த மதிப்பெண் பெறுவாங்க. ஒரு சரிசமமான நிலைமையாக தான் இருக்கும். ரொம்ப உயர்வாகவும் இருக்காது, தாழ்வாகவும் இருக்காது. அதனால் அவங்களும் நான் சொல்கிற மாதிரி குரூப் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அதனால் கூட்டு முயற்சி, அதாவது ஒன்று குரூப்பாக படிக்கிறது, அது மாதிரி பண்ணிட்டு வந்தால் நல்லது. இல்லைன்னா டியூஷன் சென்டரில் போய் படிக்கலாம். இது மாதிரி படிச்சுட்டு வந்தாங்கன்னா விருச்சிகராசிக்கார மாணவர்களுக்கு நல்ல தேர்ச்சி அடைந்து நல்லா விளங்குவாங்க. அவங்களும் போட்டி பந்தயத்தில் கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க விருச்சிகராசி மாணவர்கள் இப்படின்னு சொல்லிட்டு, இந்த இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது விருச்சிகராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, முருகர் எல்லா இடத்துலையுமே இருக்கார். குன்று இருக்கும்போதெல்லாம் குமரன் இருக்கணும்னு சொல்லப்படுது. அது மாதிரி இந்த 6 படை வீடு, அதில் எல்லாத்துலேயுமே நிறைய முருகர் கோயில் இருந்தால் கூட 6 படை வீடுன்ற முருகர் சொல்லப்படுது. இந்த 6 படை வீடையும் நீங்கள் இந்த விருச்சிகராசிக்காரங்க கண்டிப்பாக போயிட்டு வரணும். அதில் திருச்செந்தூர் முக்கியமாக சொல்லப்படுது. ஏன்னா நீர் கடல் பக்கத்தில் இருக்கு இல்லையா, அதனால் அந்த திருச்செந்தூர் முருகரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடையும். எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க. அங்கே போயிட்டு வந்தாலே எப்படி திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பதி நேரம்னு சொல்கிறோம் இல்லையா, பெருமாள் பக்தர்கள்லாம் பெருமாள் வழிபடும்போது, அதே மாதிரி முருக பக்தர்கள் மட்டும் இல்லை, யாராருமேலாம் போகலாம். அந்த திருச்செந்தூர் கோயில் போயிட்டு வந்தாக்கா கண்டிப்பாக ஒரு திருப்பம் நேரும். திருப்பதி நேராக மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலும் திருப்பம் நேருன்றது நிதர்சனமான உண்மை. அதனால் அங்கே போயிட்டு வாங்க. 6 படை வீடு முருகன் வழிபட்டு வாங்க. தான தர்மங்கள் பண்ணுங்கள். நல்லா தான தர்மங்கள் பண்ணிட்டு வாங்க. முன்னமே சொன்ன மாதிரி இந்த நீர் ராசியில் பிறந்திருக்கனால அந்த நீர் மூலிமா நீர்மோர், பானகம், தண்ணி வாங்கி கொடுங்க. எது சாப்பாடு வாங்கி கொடுத்தாக்கா தண்ணி கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கவங்கள, அந்த உடை இல்லாமல் இருக்கவங்க, ரொம்ப அழுக்கு தேகமாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்கள். அது மாதிரி பார்த்து பண்ணுங்கள். அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான தர்மங்கள் பண்ணால் கண்டிப்பாக அதனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும்.
உடனே கிடைக்கலாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக கிடைக்கும். தான தர்மத்துக்கு உண்டான பலன் வேறு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த 6 வீடு முருகர் வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன். அது பண்ணிவிட்டு வாங்க. இதுவும் இல்லாமல் நல்லா கேட்டுங்க, இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்க நல்லா கேட்டுங்க. அதாவது அதுக்கு அந்த ராசிக்கே ஒரு மந்திரம் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம பெரிய பெரிய மந்திரவாதிகள், தந்திரவாதிகள் எல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்தவங்க தான். அப்போ அந்த மந்திரம், தந்திரம் எல்லாத்துக்குமே மூல தெய்வம் யார்? பெரிய அந்த காளி தான். அந்த காளி வழிபாடு நீங்கள் பண்ணால் ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது. அந்த காளி உங்களுக்கு வர தீய சக்தியில் விளக்கிடுவா, உங்களுடைய தீய நட்பை விளக்கிடுவா, உங்களுக்கு யாராவது கெடுதல் பண்ணியிருந்தாலும் அதை விளக்கிடுவா. அதனால் இது நாள் வரைக்கும் வழிபாடு பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க இந்த 2024 6 வீடு முருகர் வழிபடுறது இல்லாமல் காளி வழிபட்டு வாங்க. காளியை அஷ்டமி நவமியில் வழிபடலாம், செவ்வாய் வெள்ளி வழிபடலாம், அமாவாசை பௌர்ணமி வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது. அவளுக்கு பிடிச்ச எலுமிச்சப்பழம் மாலை போடலாம், அவளுக்கு பூசணிக்காயில் விளக்கேற்றி வழிபடலாம். இதெல்லாம் காளிக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும்னு சொல்லி இது நீங்கள் இந்த விருச்சிக ராசிக்காரங்க பயப்பட வேணாம், தயக்கம் வேணாம், முன்னேற்ற பாதையில் செல்லுங்கள். எது இருந்தாலும் விட்டு கொடுக்காதீங்க, துணிஞ்சு போங்க, துணிஞ்சு செய்யுங்க, சாதனை பண்ணுங்கள், எல்லாருக்கும் முன்னுதாரணமாக திகழுங்க. கெட்டவங்கள பழக்கத்தை விட்டு நல்ல பழக்கத்தை கொண்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க. அதனால் இந்த 2024 உங்களுக்கு நன்மை தான் தரப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நான் 75% சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. கிரகங்கள் சூழல் சரியில்லைனா கூட அடுத்து வர மாற்றங்களால் பயிற்சியால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக நடக்கும். இதனால் வரைக்கும் நிறைய விருச்சிக ராசிக்காரங்க நான் பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எப்படி நான் கடகராசிக்கு நல்ல காலம் வந்துடுச்சுன்னு சொன்னனோ அதே மாதிரி தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் நல்லது நடக்க போகுது. கண்டிப்பாக நன்மை பெறுவீர்கள், எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகாவாரைப்பை நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தாய திமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத். வாராகர் பரிபூர்ண கடைன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா விஷயமும் சேர்ந்து வரப்போகுது. எல்லாத்துலையும் ஜெயிக்க போகிறாங்க. அந்த தானாக வரவும் சொல்லுவீங்க இல்லையா, தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு யோகம் சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாமே இவங்களுக்கு தேடி வரப்போகுது. இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறாங்க. எல்லோரும் முன்னாடியும் பாராட்டப்பட போகிறாங்க. பாராட்டு, புகழ், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாமே இவங்களை தேடி வரப்போகுது. அப்படிப்பட்ட தனுசு ராசியை பற்றி அப்போ நான் சொல்ல போகிறேன். அதை கவனமாக கேட்டு நல்லதை எடுத்துக்கங்க, கெட்டதை விட்டுடுங்க. நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க, இறை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு 2024 நல்ல ஆண்டாகவே இருக்கும்னு சொல்லிவிட்டு இப்போ என்னுடைய குருநாதர் நான் வணங்குறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதியாத். ஆத்ம மகா கலைவனுங்க. ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசினே தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியாத். தனுசு ராசிக்காரங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டா அதை செஞ்சு முடிகிற வரைக்கும் ஓய மாட்டாங்க. மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பாங்க. ஒரு இறக்க குணமும் இருக்கும் அவங்களுக்கு. அது இல்லாமல் சில கோபதாபங்களும் இருக்கும் தான் செய்யும். யாராவது அவங்க சொல்லிட்டாங்கனாக்கா மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பழிக்கு பழி வாங்க மாட்டாங்க, ஆனால் மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனாலேயே அவங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள்லாம் குறைஞ்சி போயிடும். அந்த சுறுசுறுப்புலாம் சோர்ந்து போயிடுவாங்க சுறுசுறுப்பு இல்லாமல். அதனால் அதை மனசை அவங்க மாற்றணும், நிதானமாக இருக்கணும், தியானம் பண்ணணும், இறை வழிபாடில் கவனத்தை செலுத்தணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். பொதுவாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த 2024 புதிய வாய்ப்புகள் உருவாகும். பதவிகள் தேடி வரும், பொறுப்புகள் கூடும், குடும்பத்துலேயும் பொறுப்புகள் கூடும், இடமாற்றங்கள் ஏற்படும், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே ஏற்படும். கண்டிப்பாக புதிய வீடு அவர்கள் குடித்தனம் போவார்கள். அது சொந்த வீடாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போது கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. வீடு, மனை, வாகனம் எல்லாமே அவங்களுக்கு புதுசாக கிடைக்கும். இறுதி நாள் இந்த பழசெல்லாம் போயிட்டு புதுசு கிடைக்கும். இது நல்ல விஷயமாக சொல்லப்படுது. இது இல்லாமல் தனுசு ராசியில் பிறந்த பெண்கள் தைரியத்தோடு இருந்து ஒரு ரவுண்டு வருவாங்க. எல்லாருக்கும் நல்லது செய்வாங்க. அவங்களுக்கும் எல்லா வகையிலும் கிடைக்கும். சிறந்த பெண்மணின்ற விருது கூட அவங்க வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஜெயிச்சு காட்டுவாங்க. தனியாளாக இருந்து ஜெயிச்சு காட்டுவாங்க. அவங்க அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டமும் சேரும். இது மாதிரிலாம் ஒரு குழுக்களாக இருந்து அவங்கள பாராட்டுவாங்க எல்லோரும். அப்பேற்பட்ட பேர் பெற்றவங்களா இந்த தனுசு ராசி பெண்கள் வாங்க போகிறாங்க. இதுவும் இல்லாமல் இந்த தனுசு ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள், தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாருமே வெற்றியை தான் பெறுவாங்க. பழைய வாடிக்கையாளர் புதிய வாடிக்கையாளர் வருவாங்க. புது விதமான யுக்தியில் கையாளுவாங்க. வியாபாரத்தில் இன்னும் அடிஷ்னலாக என்னென்ன சேர்த்து வியாபாரம் பண்ணணும்னு சொல்லி நுணுக்கமாக தெரிஞ்சு அதை வியாபாரம் பண்ணி அதில் வருமானம் பார்ப்பாங்க. தொழிலில் நல்லா சிறந்து விளங்குவாங்க.
நிறைய அதாவது திறமை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அனுபவம், அது உள்ளவங்களை வந்து வேலைக்கு சேர்த்துப்பாங்க. அப்படியே இல்லைனா கூட இருக்கிறவங்க அந்த திறமையும் அனுபவத்தையும் அவங்க பெருக்கிக்கிட்டு உங்களை மாதிரி முதலாளிக்கு அவங்க நல்லா சம்பாதிச்சு கொடுப்பாங்க. அப்போது அந்த தொழில் வியாபாரம் எல்லாமே நல்லா பல்கி பெருகும். நல்ல நிலைமை தான் வருவீங்க. உயர்ந்த அந்தஸ்து கிடச்சிரும். அதில் எல்லோரும் பார்க்குற நிலைமையில் வந்து நிற்பீங்க. நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இது இல்லாமல் இந்த தனுசு ராசியில் பிறந்த கலைஞர்கள் பார்த்திங்கனாக்கா, ஒரு நேரத்தில் வாய்ப்பு வரும், ஒரு நேரத்தில் வாய்ப்பு இல்லாமல் போகும். மாறி மாறி வந்துட்டுருக்கோம். அப்படியும் இதில் தனுசு ராசியில் பிறந்த பெண்களாக இருந்தால் சொன்ன இல்லையா முன்னாடியே, அவங்களுக்கு விருது, பாராட்டு, பழக்கலாம் கிடைக்கும். அப்போ அந்த தனுசில் பிறந்த பெண்களுக்கு கலைத்துறையில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் வரும். அது மூலிமா அவங்களுக்கு பாராட்டு புகழ் கிடைக்கும். வெற்றி பெறுவாங்க. விவேகமாக நடந்துப்பாங்க. இது மாதிரி தான் நடக்கும். அது இல்லாமல் இந்த தனுசு ராசியில் பிறந்த அரசியல்வாதிகளாக இருந்தாங்கனாக்கா, ஒரு சுற்றி வந்துடுவாங்க. எல்லாருக்கும் நல்லவங்களாக தான் இருப்பாங்க. நல்லா பழகுவாங்க. அவங்களுக்கு வந்து விரும்பிய பதவியெலாம் கிடைக்கும். அதுக்கேற்ற உழைப்பை அவங்க கொடுப்பாங்க. அப்புறம் வந்து தலைமைக்கெலாம் நெருக்கமாகி அவங்க சொல்கிறது இவங்க கேட்டு நடந்து இதனால் வரைக்கும் நடக்காமல் இருப்பாங்க. இப்போ நான் அந்த சொல்லக்குள்ள காலகட்டங்கள் வரும்போது அந்த கிரகத்தோடைய பார்வைகள், நான் சொல்லியிருக்கேன், கிரகத்துடைய பார்வைகள் படும்போது நம்மளை மாதிரியாமே நம்மளுடைய குணங்கள் சில மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகிடும். அப்போ நீங்கள் அவங்க சொன்னதை கேட்பீங்க. கேட்டோன்னே ஆஹா நம்ம சொல்கிறத கேட்குறாரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, பதவி கொடுப்பாங்க, வருமானம் கொடுப்பாங்க. எல்லாமே நடக்கும். இது அரசியலாக இருந்தாலும் சரி, கலைத்துறையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நடக்கும். இது இல்லாமல் அந்த தனுசு ராசியில் பிறந்த விவசாயிகள் பார்த்திங்கனாக்கா நல்ல புடம் போட்ட தங்கமாக இருப்பாங்க. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவங்க இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது செஞ்சால் வரும், இது செஞ்சால் வராது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதில் இறங்குவாங்க. அதில் வெற்றி பெறுவாங்க. விவசாயத்தில் வந்து நல்லா செழிப்பாக இருப்பாங்க. மேன்மையாக முன்னேற்றம் காணுவாங்க. எந்த நேரத்தில் பயணணும், எந்த நேரத்தில் செய்யணுன்றது பார்த்து தெரிஞ்சு நடந்துப்பாங்க. அதனால தான் அவங்க வெற்றி பெறுவாங்க. அது இல்லாமல் இந்த தனுசு ராசியில் பிறந்த மாணவ மாணவிகள்லாம் பார்த்திங்கனாக்கா நல்ல தைரியம், தன்னம்பிக்கைலாம் கூடும். இவங்க தனியாகவே படித்து முன்னுக்கு வந்துடுவாங்க. யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இவங்களுக்கே வழி தெரிஞ்சிடும். இந்த வழியில் போனால் இப்படி இருக்கும், இந்த பாடத்திட்டத்தை எடுத்து படித்தா இது நல்லது நடக்கும், நம்ம இந்த வழியில் போனால் இது நம்ம இப்படி வரும், எல்லாமே தெரிஞ்சிடும். தெரிஞ்சு நடக்கும்போது கண்டிப்பாக அவங்க வெற்றி மேல் வெற்றி பெறுவாங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இவங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கனாக்கா இறை வழிபாடுன்னு வச்சு பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆஞ்சநேயர், அதில் வீர ஆஞ்சநேயர். வீர ஆஞ்சநேயர்ன்ற போது நல்லா ஜெய்ஜாண்டிக்காக அப்படி நிற்பார். அந்த மாதிரி ஒரு ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணுங்கள். விஸ்வரூப ஆஞ்சநேயர்லாம் கோவிலில் இருப்பாங்க. பெரிய விஸ்வரூப ஆஞ்சநேயர்னா உயரத்தில் பெரியவங்களாக இருப்பாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு தெரியாது, நாமக்கல் ஆஞ்சநேயர் பெரிய ஆஞ்சநேயர் இருக்கார். இங்கே சென்னையில் பார்த்திங்கன்னா அந்த விஸ்வரூப ஆஞ்சநேயர் சொல்லுவாங்க, நங்கநல்லூரில் இருக்கார். இது மாதிரி பெரிய விஸ்வரூப ஆஞ்சநேயர் போது பெரிய ஆஞ்சநேயர். அப்புறம் பஞ்சமுக ஆஞ்சநேயர், அதுவும் நீங்கள் விஸ்வரூபமாக எடுத்து தான் இருப்பாங்க. இது மாதிரி ஸ்தலங்களுக்கு அவங்க போயிட்டு வரணும். தனுசு ராசி பிறந்தவங்களுக்கு அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிட்டா நல்லது. சனிக்கிழமையில் வியாழக்கிழமையில் பண்ணிட்டு வரலாம். நெய் தீபம் போடலாம், துளசி மாலை சாத்தலாம், வெற்றிலை மாலை சாத்தலாம். வெற்றிலை மாலை சாத்தினா வெற்றிக்கு, நெய் தீபம் போடுறது எல்லா வித நன்மைக்கு, தடைப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு, துளசி மாலை சாத்துறது தொடர்புகள் வந்து தொடர்ந்து இருக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இதுக்கெல்லாம் வந்து துளசி மாலை போடலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லா ஒரு ஆறுதலாக இருந்து நல்ல மேன்மையை கொடுக்கும், நல்ல இதாக செய்யும். இது இல்லாமல் தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த பெருமாள் வழிபாடுன்னு சொல்லப்படுது. பெருமாள் வழிபாடுன்ற போது அவர் சாந்த ஸ்வரூபினியாக இருக்க பெருமாள். கொஞ்சம் ஒரு ராமர் அவதாரம் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கனாக்கா கிருஷ்ணர், அவரும் சாந்த ஸ்வரூபியாக தான் இருப்பார், கிருஷ்ணர் அவதாரம். இது மாதிரி ஒரு சாந்தமாக இருக்கிற பெருமாள் கோயில் போயிட்டு வரலாம். இவங்க அதை வழிபாடு பண்ணிட்டு வரலாம். நிறைய பெருமாள்கள் இருக்காங்க. அது மாதிரி அவங்கள பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது நடக்கும். அந்த பெருமாள் வழிபாடு பண்ணும்போது திருமஞ்சனம்னு சொல்லப்படுது. திருமஞ்சனம்ன்ற போது மஞ்சள் காப்புன்னு சொல்லுவாங்க. இப்படி சந்தன காப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, இறை தெய்வங்களுக்கு வந்து சந்தனத்தால் காப்பு போடும்போது சந்தன காப்புன்னு சொல்கிறோம். விபூதி காப்பு, சந்தன காப்பு அப்படி சொல்கிறோம். அதே மாதிரி தான் மஞ்சளில் பண்ணுறது தான் திருமஞ்சனம் சொல்லப்படுது. அந்த திருமஞ்சனம் வந்து பெருமாளுக்கு இவங்க பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். வசதி இருக்கும் பண்ணலாம், வசதி இல்லாதவங்க அதில் கலந்துக்கலாம். அந்த திருமஞ்சனம் ஏற்பாடு செய்யும் போது யாராவது ஒருத்தர் உபயதார் பண்ணுவாங்க, அதில் கலந்துக்கிட்டு அந்த பிரசாதம் பெற்று பெருமாளை வழிபட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை நடக்கும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, அதாவது எப்படி விஸ்வரூப ஆஞ்சநேயர் சொன்னோம், அது மாதிரி விஸ்வரூப அம்மன், அம்மன் வந்து நல்லா உயர்ந்த அம்மனாக, சக்தி உள்ள அம்மனாக இருக்கும். அது மாதிரி இப்போ இந்த காளி, வாராகி, அங்காள பரமேஸ்வரி, இதெல்லாமே உக்கிரமான தெய்வங்கள். நல்லா பார்க்குறதுக்கு ஜெய்ஜாண்டிக்காக இருப்பாங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. இந்த மாதிரி தெய்வங்களை, அம்மன் தெய்வங்களை வணங்கிட்டு வரலாம். இவங்க வணங்கிட்டு வந்தால் இவங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கைலாம் வரும், துணிச்சல் வரும்.
செய்யாதது செய்வாங்க, செயற்கரிய செயல் புரிவாங்க, சாதனை பண்ணுவாங்க, ஒரு ரெக்கார்டு கூட பண்ணுவாங்க, கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணி பாராட்டு புகழெல்லாம் பெறுவாங்க. இதெல்லாம் தனுசு ராசிக்காரன் கண்டிப்பாக நடக்க போகுது எப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தான தர்மங்கள்னு பார்க்கணும். தான தர்மம் பண்ணும்போது இவங்க வந்து என்ன பண்ணால் அந்த தானியங்கள் பொதுவாக தானியங்கள் வாங்கி கொடுக்கறது நல்லது. இப்போது எல்லாருமே சாப்பாடு, உணவு, தண்ணி, துணிமணிகள், பொருட்கள்லாம் வாங்கி தரோம். அப்போது நம்ம என்ன பண்ணணும், சில பேருக்கு காசு கையில் கொடுத்துட்டு கூட இது மாதிரி எதனா வாங்கி சாப்பிட்டுக்கப்பா அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா சில ஏழை எளிய பெருமக்கள்லாம் என்ன பண்ணுவாங்களா, சமைச்சு சாப்பிடுவாங்க. அது நிறைய இடத்துல நானும் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு உண்டான தானியங்கள், அரிசி, பருப்பு, காய்கறிகள், தானியங்கள் இது மாதிரிலாம் வாங்கி கொடுக்கலாம். இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்தா அவங்க ராசிக்கு நல்ல பலன் தான் சொல்லப்படுது. அதனால் இந்த மாதிரி சமைக்கிறதுக்கு உண்டான அந்த பொருட்கள் வாங்கி தரலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி பிச்சைக்காரங்க பார்க்க முடியல, வாங்கி தர முடியலன்னிங்கன்னா அனாதை ஆசிரமம் இருக்கு இல்லையா, அங்கே போனீங்கன்னா அங்கே இந்த மாதிரி நீங்கள் அந்த உணவுக்கு வந்து பணம் கட்டிட்டிங்கன்னா அவங்க அதை சமைச்சு தான் போடுவாங்க. பெரும்பாலும் சமைச்சு தான் போடுவாங்க. சில இடத்துல தான் கேட்ரிங்கு, ஹோட்டலில் வர வச்சு கொடுப்பாங்களே தவிர, பெரும்பாலுமான அனாதை ஆசிரமத்தில் அங்கேயே சமையல்காரர் இருப்பாங்க. சமைச்சு தான் எல்லாேருக்கும் வந்து அன்னதானம் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அதுக்குண்டான பொருளுக்குண்டான காசு வாங்கி கொடுக்கலாம். இல்லைனா தானியம் கூட கொடுக்கலாம். இது மாதிரி நாங்கள் இது மாதிரி கொடுக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் சரின்டுவாங்க. அவங்களுக்கு தேவை ஏதோ ஒரு பொருள். எப்போவுமே ஒருத்தங்க தான தர்மம் கேட்கும்போது என்ன பண்ணுவாங்க, பணமாவோ பொருளாவோ கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. அப்போ நம்ம பொருளாக நீங்கள் கொடுக்கணும். பொருளாக கொடுக்கும்போது தான் அதனுடைய தாத்பரியம் அதிகமாக இருக்கும். பணத்தை கொடுத்தா அவங்க பணத்தில் வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு தான் வாங்குறான்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே அவங்களுக்கு காய்கறிகள், தானியங்கள்லாம் நிறைய இருந்திருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை வேறு ஒரு இதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அது உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. நீங்கள் அன்னதானத்துக்கு தான் கொடுப்பீங்க. இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைங்களுக்கு உண்டான துணிமணி வாங்குறதுக்கோ, இல்லை கரண்ட் சார்ஜுக்கோ, வாடகை கொடுக்குறதுக்கோ எதுக்காவது யூஸ் பண்ணிப்பாங்க அந்த பணத்தை. அப்போது பணன்றது பல வழியில் போயிடும். அது எந்த வழியில் போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் குறிப்பிட்டு நீங்கள் அந்த தானியங்கள், சமைக்கிறதுக்கு உண்டான தானியங்கள், காய்கறிகள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுக்கு மட்டும்தான் அது பயன்படும். அதுக்கு தான் சொல்ல வரேன். அதனால் இந்த தனுசு ராசிக்காரங்க நீங்கள் அந்த அன்னதாசனம் போயிட்டு இது மாதிரி தானியங்கள், காய்கறிகள், பருப்பு வகைகள் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது கேட்டுங்க, எவ்வளோ வேணும்னு சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க. அதில் எழுதி போயிட்டு கடையில் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தான தர்மத்தால் கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும். எல்லா பெருமையும் பெற்று விளங்குவீங்க. புகழ் வரும், பாராட்டு வரும். உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே சொல்லியிருக்கேன், தேடி வரும்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி தேடி வந்து உங்களுக்கு நன்மை செய்யும். அதனால் கிரகங்கள் எல்லாமே நல்லதாக இருக்குது. உங்களுக்கு வந்து அடுத்து வர அந்த 2024 தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு நான் 80% சொல்கிறேன். ஏன்னா நல்ல ராசி தான் இது, நல்லா அனுபவிக்க போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து சனியெல்லாம் விலகிடுச்சு. 7.5 சனி விலகிறதே பெரிய விஷயம். அந்த 7.5 சனியே தனுசு ராசி விட்டு விலகிடுச்சு. அப்போது அந்த 7 வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுக்குண்டான பலன் அவங்க அனுபவிக்க வேணாமா? எப்பவுமே சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, எல்லாருக்குமே இல்லாத ஒரு பட்டம் சனீஸ்வரன் மட்டும் தான் கிடச்சிருக்கு. அதான் ஈஸ்வரன் பட்டம். அப்போ ஈஸ்வரன்றது எவ்வளோ பெரிய அந்தஸ்து உள்ள பட்டம். அது ஏன் கொடுத்துருக்காங்க? அவர் நீதி, நேர்மை, நியாயம் பார்க்குறதா தான். அதனால் அந்த கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர் நன்மை தான் செய்வார். இப்போ இந்த 7.5 வருஷம் இருந்துட்டார் இல்லையா, இந்த 7.5 சனியில் பட்ட பாதிப்புகளை, கஷ்டத்தை அவர் நீக்கி நல்லது தான் கொடுப்பார். அதுக்காக தான் அவருக்கு அந்த பட்டமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த 7.5 சனி விலகிட்டனால நீங்கள் இனிமேல் நல்லது தான் நடக்க போகுது. உங்களுக்கு எல்லா கிரகங்களோட சூழ்நிலையும் நல்லதாக இருக்குது. எல்லா பயிற்சியுமே உங்களுக்கு நல்லதாக அமைஞ்சிருக்கு. அதனால் உங்களுக்கு நீங்கள் எல்லாமே தேடி உங்களுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த தனுசு ராசிக்காரங்க பொதுவாக நல்லா கேட்டுங்க, தனுசில் பிறந்த ஆணாக இருந்தால் பெண்ணை வந்து நம்புங்க. அது இப்போ பெண் பிறந்திருந்தீங்கன்னா ஆணை நம்புங்க. அது மாதிரி ஒருத்தருக்கு ஆப்போசிட் செக்ஸ் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி மாற்றம் வச்சுக்கிட்டிங்கனாக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆப்போசிட் செக்ஸாக இருக்கவங்களோட பழகணும், பேசணும், அவங்களோட நட்பு வச்சுக்கணும், அவங்களோட ஏதாவது ஒரு செயலை செய்யணும். அதுதான் முக்கியம். அப்போ செஞ்சுட்டு வரும்போது கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். இது வந்து நிதர்சனமான உண்மை. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். நீங்கள் வந்து எல்லாரோடையும் மிங்கிள் ஆகி போங்க. யாரோடையும் வம்பு தும்புக்கு போகாதீங்க. சண்டை சச்சரவுலாம் வரும், அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய் வார்த்தையால் சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் குறைச்சி பேசுங்க, அதிகமாக பேச வேணாம். செயலில் நல்ல திறம்பட காட்டுங்க, உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்க. அதுக்குண்டான பாராட்டு புகழ் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஆஞ்சநேயர் வழிபாடும், விஸ்வரூப ஆஞ்சநேயர் வழிபாடும், விஸ்வரூப அம்மன் வழிபாடு வச்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்து என்னுடைய உபாசனை மகாவாராய்ப்பை நான் வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாயமிகே தன்னோ வாராகி பிரஜோதியாத். வாராகர் பரிபூர்ண சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.